அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அடுத்தடுத்த நாட்களில் வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 12 ராசியில் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இனி நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு பிடித்த கடவுள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்துட்ருக்கோம். வளர்ச்சிகளை சீராக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கு அபரிவிதமானதாகவும் இருக்காது. சீரான ஒரு வளர்ச்சியை சந்திர பகவான் இவர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இனி வரக்கூடிய நாட்கள்லாம் இருக்கும். அரசியல்வாதிகள் அரிய செயல்களையெல்லாம் நடத்தக்கூடியதாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். சந்திரன் சிறப்பான முறையில் உங்களுக்கு பயணம் செய்கிறாரு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நீங்கள் அமோகமாக லாபம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. அதனால் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்க ஒப்பந்தங்களை நீங்கள் அழுங்காமல் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய ராசியில் பார்க்கும்போது புதன் 12 1ஆம் இடத்துல இருக்கார். தொழிலுக்கு இருந்த அரசாங்க சிக்கலை கூட நீங்கள் முறைப்படி தீர்த்து முடிப்பீங்க. குரு 11ஆம் இடத்துல இருக்கார். எந்த காரியத்தை தொட்டாலும் இடையூறு இல்லாமல் நடத்தே தீரும். புதிய தொழில் தொடங்குவீங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். 2 மனங்கள் கலந்து காதலித்து திருமணம் செய்யக்கூடிய காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம். இது மட்டும் இல்லாமல் திருமண மேடையிலேயே சிலருக்கு சிறு சிறு சண்டை சச்சரவு வரலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறதும் நல்லது. தக்க சமயத்தில் பெண்கள் பண உதவி செய்யறதுக்கான காலகட்டமாக இருக்கலாம். அதே போல் நீங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக கவனத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசி 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க நீங்கள் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதுபோல் நீங்கள் இஷ்ட தெய்வமாக என்ன தெய்வத்தை வழிபாடு செய்வீங்க உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனையும் லாபமும் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு ஓரளவு மகிழ்வான வாரமாக இனி வரக்கூடிய இந்த வாரம் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னா 3, 5. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் மிகவும் நன்மையான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாங்க. தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி அவர்கள் அந்த தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாட்டை 27 முறை அவருடைய பெயரை சொல்லி அவருடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறது இன்னமும் நல்ல பலன்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தடை தாமதங்கள் அகலக்கூடிய வாரமாக இனி வரக்கூடிய இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். சில நாட்களில் அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிலவிய இடையூறுகள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குரு சஞ்சாரம் செய்வதால் தீராத பல பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரும். இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு இவை எல்லாமே வளர்ந்து கொண்டே இருக்கும். சொல்வாக்கும் வளரும். சோதனைகள் சாதனைகளாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. முயற்சிகள் பலிதமாகும். தைரியம், தெம்பு இவை எல்லாமே அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். உடல்லையும் மனதிலையும் தெம்பு பிறக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். பிள்ளைகள் வெளியில் பார்க்கும்போது பிள்ளைகள் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வாங்க. அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை அதிகமாகும். ஆயுள் ஆரோக்கியம் சீராகும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உருவாகும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய அனுசரணையும் ஆதரவும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பொருளாதார நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். லாப குருவால் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடை தாமதங்கள் அகலும்.
வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் அதிகரித்து காணப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. இதே போல் உங்களுக்கு கடன்கள் அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய கடன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வசூலாகும். வெளிநாட்டில் இருந்து பூர்வீகம் வந்து இருக்கக்கூடிய பூர்வீகம் வந்துட்டு போகிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் கூட அவையெல்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த ராசிக்காரங்க எப்போது யாரை வழிபட வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது பௌர்ணமி அன்னைக்கு பராசக்தியை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் பௌர்ணமி அன்று கண்டிப்பாக பராசக்தி அம்மனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே அக்கறையும் மதிப்பும் மரியாதையும் உள்ளவர் யார் என்பதை புரிந்து கொண்டு கடவுள் வழங்கக்கூடிய சந்தர்ப்பமாக இதை நீங்கள் எடுத்து வாழ வேண்டிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் தனம் வாக்குஸ்தான அதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் விரையாதிபதி புதனுடன் சேர்க்கை பெறுகிறாரு. வார முற்பகுதியில் சிறு குழப்பங்கள் சுணக்கங்கள் இவையெல்லாம் இருந்தாலும் கூட பிற்பகுதியில் ஊக்கத்தோடு செயல்படுவீங்க. முதல்ல தடுமாறி பிறகு வேகம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். கல்யாண முயற்சி கைகூடி வரும். இது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் நிலவிய தொல்லைகள் அகலும். உங்களுக்கு பராசக்தி அம்மனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு பார்த்தோம். அதே போல் பராசக்தி அம்மனுடைய வழிபாட்டை மறக்காமல் மேற்கொண்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். குடும்ப உறவினர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகி போகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். வியாபாரத்தில் நிலவிய மந்த நிலை நீங்கி நல்ல முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான சூழல் நிலவும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். மருத்துவ செலவுகள் குறையும் என்று சொல்லலாம். தாய் வழி சொத்து பிரச்சனைகளை இருந்து எதிர்பாராத திருப்பு முனைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கணிசமான ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும். மூத்த சகோதர சகோதரி சித்தப்பா மூலமாக பண வரவு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் உத்தியோகம் நிமித்தமாக பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் பார்க்கும்போது படிப்படியாக இருக்கக்கூடிய முன்னேற்றம் அவை என்று பார்த்தா அது ரொம்ப ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் பெரிதாக எதுவும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டங்களாகவே இருக்க போகிறது என்றுதான் சொல்லணும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதோட இந்த வாரம் உங்களுக்கு கிடைத்த காரியங்கள் எல்லாமே வேகமாக செய்து முடிப்பீங்க. எதிர்பாராத காரியங்களில் வெற்றிகரமாக செய்து கூடுதலாக உழைக்க வேண்டிய தருணமாக இருக்கும். வாக்கு நாணயம் இவை எல்லாமே உண்டாகும். முக்கிய நபர்கள் நட்பு கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உண்டாகும். அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கலாம். உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். தேவையான பணம் தக்க நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். வீண் அலைச்சல்கள் வேலை பளு இவை எல்லாமே உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் அப்படின்னு பார்க்கும்போது கருத்து வேற்றுமை தோன்றி மறையும். பொருளாதார பிரச்சனைகள் அகலும். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கப் போகிறது என்றே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய சேனலில் இது போல் நிறைய ராசிக்கான பலன்கள் ஜோதிட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய ராசி என்ன என்பதை பொறுத்து நீங்கள் இந்த சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலில் இன்னும் நிறைய ராசிக்கான பலன்கள் தரப்படும். குறிப்பிட்டு வார ராசி, மாத ராசி, வருட ராசி அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான தெளிவான விளக்கங்களோடு நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய இந்த சேனல்லையே இருக்குது. மேலும் உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன, அந்த தெய்வத்திற்கான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிந்துக்கணுமா, அல்லது உங்களுடைய ஊரில் ஏதாவது ஒரு அற்புதமான கோவில் இருக்குது அதை பற்றி தெரிந்துக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
என்ன நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பயனுள்ள தகவல்கள் வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.